والصلاة والسلام على أشرف المرسلين وعلى إمام النبيين وعلى إمام المتقين وعلى إمام المجاهدين سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஒரு மாபெரும் கிருபை இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் அதனுடைய இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. இன்றைய இரவுல அல்லாஹ்வே எங்களுக்கு ஒரு எதிரியை பத்தி, ஒரு பயங்கரமான எதிரி, அந்த எதிரி யாரு, அவன் எப்படியாக்கப்பட்டவன், அவனிலிருந்து நாங்க எப்படி தப்பி எங்களோட வாழ்க்கையை நாங்க நடத்தி கொள்ளணும் என்றத சொல்றத நாங்க கொஞ்சம் பார்ப்பது ஆக நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நான் இப்ப சொல்ல போற விஷயம் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு பின்னால வரக்கூடிய பரம்பரைக்கும் கியாமத்து நாள் வரக்காட்டிலும் எங்கட பரம எதிரியாக இருக்கக்கூடியவனை பத்தி சொல்ல போறேன். ஆக கேட்க கொள்ள ஒரு எதிரியை பத்தி சொல்ல போறோம், அவன் எவ்வளவு பலசாலின்னு சொல்ல போறோம். அந்த பலத்தை நாங்க தெரிஞ்சு கொண்டாத்தான் அவன்ல இருந்து எப்படி தப்பிக்கொள்றதுன்னு தெரிஞ்சு கொள்ள. ஆகையினால உச்சம் கவனமாக எங்களை எந்தெந்த இடத்துல எல்லாம் இவன் எங்களை வந்து எங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்றதையும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதரை உலகத்துல படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு இருக்குது, அதுதான் ஜின்கள். இந்த ஜின்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நெருப்பால படைச்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய படைப்புல ஆக சிறந்த படைப்பு மலாயிகத்துமார்கள். இவங்களை அல்லாஹ் வெளிச்சத்தால படைச்சிருக்கிறான், லைட்டால படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு முன்னால படைக்கப்பட்ட அந்த ஜின்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நெருப்பால படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு முன்னால படைக்கப்பட்ட இந்த ஜின்ன அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பூமிக்கு மேல வாழ வச்சான். இந்த பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த ஜின்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எப்படி இன்றைக்கு நாங்க பூமிக்கு மேல அநியாயங்கள் அட்டூழியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, இதே போல இந்த படைக்கப்பட்ட ஜின் வர்க்கமும் பூமிக்கு மேல அநியாயம் அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த படைக்கப்பட்ட ஜின் வர்க்கம் அப்படியே அநியாயங்கள்ல அட்டூழியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இதுல ஒரே ஒரு ஜின் மட்டும் அல்லாஹ்வுடைய வணக்கத்துல ஈடுபட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வணக்கத்துல இந்த ஜின் ஈடுபட்டு இருந்தான்னு சொன்னா, பூமியுடைய தரையில பூமிக்கு மேல எந்த இடத்தையும் அல்லாஹ்வை சஜதா செய்யாம விடல. எல்லா இடத்திலையும் சஜதா செஞ்சிருக்கிறான். அது மலையாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், தரையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் சஜதா செய்ய விடுமோ
எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்சிருக்கிறான். இப்ப இந்த ஜின்னுடைய இபாதத்தை பார்த்த அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவனுடைய இபாதத்தும் அல்லாஹ்வின் அன்பையும் பார்த்த அல்லாஹ் அவனை பூமியில இருந்து வானலோகத்துக்கு எல்லாம் எடுத்துட்டான். பூமியில இருந்தவன் அவனை வானலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி எடுத்தான். இப்ப முதலாவது வானத்துல எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் 7 வானங்கள் வச்சிருக்கிறான். அதுல முதலாவது வானத்துல இருந்தான். முதலாவது வானத்துல எந்த அளவுக்கு இபாதத் செஞ்சான்னு சொன்னா, அந்த முதலாவது வானத்துல அவன் சஜிதா செய்யாத எந்த இடமும் இருக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் சஜிதா செஞ்சான். இவனுடைய இந்த டிவோஷனை பார்த்த அல்லாஹ் இந்த அளவுக்கு இபாதத் செய்றானே, இந்த அளவுக்கு என் பக்கம் திரும்பி இருக்கிறான் என்று பார்த்த அல்லாஹ் முதலாவது வானத்துல அவனுக்கு ஒரு பேர் வச்சான். முதலாவது வானத்துல அவனுடைய பேர் அல் ஆபித். நாங்க இன்றைக்கு சொல்றோம் வணக்கசாலி. அல்லாஹ் முதலாவது வானத்துல அவனுக்கு சூட்டிய பேர் என்ன? அல் ஆபித். இப்ப அல் ஆபித் சொல்ற அந்தஸ்துக்கு அவன் வந்துட்டான். அல்லாஹ் முதலாவது வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு உயர்த்தினான். 2வது வானத்திலையும் அவனுடைய இபாதத், அவனுடைய நெத்திப்படாத இடம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுக்காக சஜ்தா செஞ்சான். எனவே 2வது வானத்துல அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பட்டம் என்ன? அல் ஆரிஃப், அறிவாளின்னு சொல்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல் ஆரிஃப். இப்ப 2வது வானத்துல இருந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. 3வது வானத்துக்கு வாரான். 3வது வானத்திலையும் அதே போல இபாதத், எல்லா இடத்திலையும் சஜ்தா செஞ்சிட்டான். அவனுடைய நெத்திப்படாத இடமே கிடையாது. எனவே 3வது பாடத்துல அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பேர் என்ன? அஸ்ஸாஹித், எல்லாத்தையும் துறந்து வாழக்கூடியவன். அவனுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாருமே வேற எதையும் பத்தி அவனுக்கு கவலை இல்லை, ஃபிக்ர் இல்லை. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதே அவனுடைய காரணமாக போயிட்டுருச்சு. எனவே 3வது வானத்துல அல்லாஹ் அவனுக்கு அஸ்ஸாஹித் என்று பேரை சூட்டினான். இப்ப 3வது வானத்திலிருந்து 4வது வானத்துக்கு அல்லாஹ் ப்ரமோஷன் கொடுக்கிறான். 4வது வானத்திலையும் அதே போல இபாதத், எந்த குறைபாடும் இல்லை. அல்லாஹ் 4வது வானத்துல அவனுக்கு கொடுத்த பேர் அத்தகி. அத்தகின்னு சொன்னா நாங்க தக்குவாதாரி தக்குவாதாரி இன்னைக்கு சொல்றோமே, அந்த பேரை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். யாருக்கு? இந்த ஜின்னுக்கு அல்லாஹ் கொடுத்தான். 4வது வானத்தில் அவனுடைய பேர் அத்தகி. இப்ப 4வது வானத்திலிருந்து அல்லாஹ் 5வது வானத்துக்கு அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறான். இவன் 5வது வானத்திலையும் ஏனைய வானங்கள் அவன் நடந்து கொண்டதை போலே நடந்து கொள்றான். அல்லாஹ் 5வது வானத்துல அவனுக்கு ஒரு பேரை சூட்டுறான், அல் வலி. நாங்க இன்றைக்கு அவுலியா அவுலியான்னு சொல்றோம். இந்த பேரை யாரு சூட்டுறா? அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் பேர் அல் வலி. இது 5வது வானத்துல அவனுக்கு கிடைச்ச பேர். 5வது வானத்திலிருந்து அல்லாஹ் 6வது வானத்துக்கு அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறான். 6வது வானத்திலையும் அவனுடைய இபாதத், அவனுடைய வணக்கம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது அதே மாதிரி நடந்து கொண்டிருந்துச்சு. எனவே 6வது வானத்துல அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பட்டம் அல் ஹாசின், பொறுப்புதாரி. அல் ஹாசின், பொறுப்புதாரி என்று சொல்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். கடைசியாக 6வது வானத்துல இருந்த இந்த ஹாசின் 7வது வானத்துக்கு ப்ரமோஷன் எடுத்து வாரான். 7வது வானத்துல அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பேர் தான் அஸாஸீல். இந்த அஸாஸீல் இருக்கிறானே, இந்த அஸாஸீலுக்கு அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி வச்ச பேர் தான் இப்லீஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு அமல் செஞ்சிருந்தா இப்படி அமல் எனக்கு செய்யலுமா, உங்களுக்கு செய்யலுமா, யாருக்கு செய்யலும்? அந்த அளவுக்கு அமல் செஞ்சு அல்லாஹ்விடத்துல நெருக்கம் கண்டவன் தான் இந்த அஸாஸீல் என்று சொல்லக்கூடியவர். அஸாஸீல் இப்ப பாருங்க, 7வது வானத்துக்கு வந்துட்டான். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக வந்துட்டான்.
இப்ப இவனுடைய இபாதத் அல்லாவுக்கு இவன் வழிபடுற தன்மை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இவனை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா 40,000 வருஷம் 40,000 years இவனை சொர்க்கத்துக்கு பொறுப்புதாரியாக வச்சிருந்தான். நானும் நீங்களும் மௌத்தா போனா எங்க போகணும்னு எத்தனை நாளும் துவா கேட்கிறோமோ, எங்களுடைய உம்மா வாப்பா மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க துவா செய்யக்குள்ள யா அல்லாஹ் இவங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புன்னு நாங்க கேட்கிறோமோ, அந்த சொர்க்கத்துக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ் வச்சிருந்தவன் தான் இந்த அஸாஸீல். அது எத்தனை வருஷம்? 40,000 வருஷம், 40,000 years. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டும் இல்ல 80,000 வருஷம் அவனை அல்லாஹ் மலாயிகத்துமார்களோட வச்சிருந்தான். 80,000 years among the மலாயிகா. மலாயிகத்துமார்களோட 80,000 வருஷம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனை வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல 20,000 வருஷம் மலாயிகத்துமார்களுக்கு அட்வைசராக லெக்சரராக இவன் இருந்திருக்கிறார். எப்படி நான் இப்ப உங்களுக்கு பயான் சொல்றேனோ, நீங்க எப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இதே போல ஹஸரத் ஜிப்ரீல்ல இருந்து அல்லாஹ்வுடைய கடைசி மலக்கு மட்டும் எல்லாரும் இந்த அஸாஸீல் லெக்சர் பண்ண அவங்க இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அது எத்தனாயிரம் வருஷம்? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 20,000 years. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டும் இல்ல சையதுல் கர்ரூபீன், கர்ரூபீன் என்று சொல்றக்கூடியவங்களுக்கு தலைவராக 30,000 வருஷம் இருந்திருக்கிறார். ரூஹானியங்கள பொறுப்புதாரியாக 1000 வருஷம் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கொள்ளையும் சொல்றான், நாளைய கியாமத்து நாள்ல எல்லாம் அழிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் மட்டும் அழிக்கப்பட மாட்டார். இந்த அல்லாஹ்வுடைய அர்ஷ 14,000 வருஷம் தவாஃப் செஞ்சிருக்கிறார். காபத்துல்லாஹ் இல்ல, இன்றைக்கு மலக்குமார்கள் காபத்துல்லாஹ் வலம் வராங்க. நானும் நீங்களும் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனா காபத்துல்லாஹ் தவாஃப் செய்றோம். மலாயிகத்துமார்கள் அந்த காபத்துல்லாஹ்க்கு நேர மேல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மஅமூர், மலாயிகத்துமார்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய மஸ்ஜித், அதை எந்த நேரமும் வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த அஸாஸீல் அல்லாஹ்வுடைய அர்ஷ 14,000 வருஷம் 14,000 years அவன் தவாஃப் செஞ்சிருக்கிறான். இப்ப நீங்க பார்த்துக்கோங்க, அல்லாஹ் எப்படி இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கிறான். உங்களுடைய எனிமி, உங்களுடைய ஆர்ச் ரிவைவல், அவனுடைய கெப்பாசிட்டி, அவன் தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி அவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப இந்த அஸாஸீல தான் இன்றைக்கு இருந்த பேர் இப்லீஸ். கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அல்லாஹ் மலக்குமாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா மலக்குமாரையும் வச்சு அல்லாஹ் சொன்னான், وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. ஏண்ட பிரதிநிதிய, ஏண்ட ரெப்ரசன்டேட்டிவ் நான் பூமிக்கு மேல படைக்க போறேன். இப்ப இந்த மஷூராவை கேட்கக்குள்ள அந்த மஷூரால இருக்கிற ஆள் யாரு? இந்த அஸாஸீலும் அவங்களுக்கு தான் இருக்கிறார். இப்ப மலாயிகத்துமார்கள் சொன்னாங்க, அந்த அல்லாஹ் இடத்துல மஷூரா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? காலு அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யுஃப்ஸிகு திமா. யா அல்லாஹ், இந்த பூமிக்கு மேல ரத்தம் ஓட்டக்கூடிய, பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடியவங்களை நீ படைக்க போறியான்னு கேட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, மஷூரா கேட்ட அல்லாஹ் சொல்றான், இன்னி ஆலமு மாலா தஅலமூன், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, அதனால நான் படைக்கத்தான் போறேன். இப்ப ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அவங்கள படைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்து
ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் அவனுடைய கையால படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரூஹையும் ஊதினான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உருவத்தை அப்படியே அமைச்ச அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியது யாரு? அஸாஸீல். இந்த அஸாஸீலை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், ஆதம செஞ்சு வச்சிருக்கிறேன், போயிட்டு பார்த்துட்டு வா. இந்த கிரியேஷன் அது எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வா. இவனுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருந்தான் என்று சொன்னா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயால உள்ளுக்கு போனான், பின் துவாரத்தால வெளியே வந்தான். அந்த அளவுக்கு அறிவு. பின் துவாரத்தால வெளியே வந்து அல்லாஹ்விடத்துல போயிட்டு சொன்னான், யா அல்லாஹ், நீ நிரந்தரம் இல்லாத படைச்சிருக்கிறாய். எதெல்லாம் நடுவுல ஓட்ட இருக்குதோ இது ஒன்றும் நிரந்தரமாக உலகத்தில் இருக்காது. எப்படி அறிவு? எதுல எல்லாம் நடுவுல ஓட்ட இருக்கிறதோ இது உலகத்துல நிரந்தரமா எப்பவுமே இருக்க மாட்டாது. ஷைத்தான் வந்து சொன்னான், யாரெல்லாம் நிரந்தரமே இல்லாத ஒன்றை படைச்சிருக்கிறாய். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவன் அப்படி சொன்னாலும் அது ஒரு பக்கத்துல வச்சுட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுக்கு ரூஹ கொடுத்தான். இப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. மலாயிக்கத்துமார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னான், இஸ்ஜுது லி ஆதம், எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுங்க. எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுங்க. அல்லாஹ்வோட ஆர்டர். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆர்டர் வந்த உடனே இருந்த மலாயிக்கத்துமார்கள் எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சாங்க. ஆனா இந்த சஜிதா இருக்குது இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு செய்யற போல சஜிதா இல்ல. நெத்திய கீழே வச்சு அல்லாஹ்வுக்கு நாங்க எப்படி சஜிதா செய்யறோமோ இது போல ஒரு சஜிதா இல்ல. கொஞ்சம் தலைய குனிச்சு ஒரு சஜிதா, சாடாக தலைய குனிக்கிற ஒரு சஜிதா. இந்த சஜிதாவைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்யுமாறு சொன்னான். இதுல இந்த ஆர்டர் வந்த உடனே, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்ற ஆர்டர் வந்த உடனே முதல்ல தலைய குனிச்சவர் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப எல்லா மலக்குமார்களும் தலைய குனிச்சாங்க. இந்த அஸாஸீல் மட்டும் தலைய குனிக்கல. அஸாஸீல் மட்டும் தலைய குனிக்கல. இப்ப இந்த அஸாஸீல பார்த்து அல்லாஹ் அஸாஸீல் கிட்ட கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்து, நான் உனக்கு சஜிதா செய்யுன்னு சொன்னா நீ சஜிதா செய்யாம இருந்ததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கிட்ட? அஸாஸீல் கிட்ட கேட்கிறான். இப்ப இந்த அஸாஸீல் பதில் கொடுக்கிறான், கால அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், அந்த ஆதமை விட நான் சிறந்தவன். ஏன் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டான். இது ஒரு நாளும் பெர்மனண்டா இருக்கிற ஒரு சாமனம் இல்ல. இது எப்பயாவது அழிஞ்சு போற சாமனம் அவனுக்கு தெரியும். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்ல, பார்த்தான் இது மண்ணால படைக்கப்பட்டிருக்குது. மண்ணால படைக்கப்பட்டிருக்கிற சுட்டிக்கு இது எப்பவுமே நிரந்தரமாக இருக்காது. அதனால சொன்னான், அன கைரும் மின்ஹு, நான் அவனை விட நல்லவன், சிறந்தவன், ஏற்றமானவன். خلقتني من نار وخلقته من طين, என்னைய நெருப்பால படைச்சிருக்கிறாய், அவனை மண்ணால படைச்சிருக்கிறாய். நான் நெருப்பு, நான் நினைச்சா அந்த மண்ணையும் சாம்பலாக்குவன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வார்த்தைய எப்ப அல்லாஹ் கேட்டானோ, அல்லாஹ்க்கு வந்த அந்த கோபத்துல அன்றைக்கு தான் அல்லாஹ் இந்த அஸாஸீல பார்த்து சொன்னான், இன்னக ரஜீம், நீ கியாமத்து நாள் மட்டும் நீ சபிக்கப்பட்டாய். என்ன இருந்தாலும் இவன் அறிவாளி, என்ன இருந்தாலும் இவன் அறிவாளி. எப்ப இந்த வார்த்தைய அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டானோ அடுத்த நிமிஷம் இவன் என்ன சொன்னான்? அன்லிர்னி இலா யௌமி யுபாஸூன். யா அல்லாஹ், இப்ப நீ ரஜீம் என்று சபிச்சிட்டாய், எனக்கு சாபம் கொடுத்துட்டாய், கியாமத்து நாள் மட்டும் என்னை உசுரோட வைக்கும். கியாமத்து நாள் மட்டும் என்னை உசுரோட வைக்கும்.
அல்லாஹ் சொன்னான் இன்னக மினல் முன்லரீன். நீ கேட்டதை உனக்கு கொடுத்தாச்சு, நீ கேட்டதை உனக்கு கொடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி தெரியும், எந்த அளவுக்கு அவனிடத்துல அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் அவனை நீ சபிக்கப்பட்டவன் என்று சொன்னதோட அவனுக்கு தெரியும் இப்ப இந்த கட்டத்துல நான் அல்லாஹ் கிட்ட எதையாவது ரிக்வெஸ்ட் பண்ணினா அதுக்கு ஏத்த போலயே இப்ப அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ணிட்டான். இப்ப அல்லாஹ் லேசில விட்டு கொடுக்கறது இல்ல, அல்லாஹ் லேசில விட்டு கொடுக்கறது இல்ல. இப்ப எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தருவான். இவனுக்கு வேறொன்றும் கேட்கலாது. இவன் சொன்னா யா அல்லாஹ் கியாமம் வர காட்டிலும் என்ன நீ உசுரோட வைக்கும். அல்லாஹ் சொன்னான் இன்னக மினல் முன்லரீன். நீ எதை கேட்டாயோ உனக்கு தந்தாச்சு, உனக்கு கிராண்ட் பண்ணியாச்சு, எடுத்துக்கோ. இப்ப என்ன சொன்னான், அது கிடைச்ச உடனே சொன்னான் இன்னும் ஒரு வேலை செய்யும், இன்னும் ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் என்று சொன்னா, இவன் எப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி இவனுக்கு கிடைக்குதோ, நீ கியாமத்து நாள் வரை காட்டிலும் நான் உன்னை உயிரோட வச்சிருப்பேன் என்ற அனுமதி கிடைச்ச உடனே அவன் சொல்றான் அல்லாஹ்விடத்துல, கால பிமா அகுவைத்தனி லஅக்அதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம் சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன். யா அல்லாஹ் இன்னும் ஒரு சான்ஸ் எனக்கு தரும். என்ன, நான் அவங்களோட முன்னுக்கால வருவன், அவங்களோட வலது பக்கத்தால வருவன், அவங்களோட இடது பக்கத்தால வருவன், அவங்களோட பின்னுக்கால வருவன். இப்படி எல்லாம் வந்து அவங்கள நேரான பாதையில இருந்து வழிகெடுப்பேன். யாருகிட்ட சொல்றான், அல்லாஹ் கிட்ட சொல்றான். நான் அவங்கள வழிகெடுப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த மனிதர்கள் அதிகமான பெயர்களை உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நான் ஆக்குவேன், உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நான் ஆக்குவேன். உன்னுடைய நியமத்திருக்கும், உன்னுடைய எல்லாத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க, நீ கொடுத்த உயிரை அவங்க வச்சு கொண்டிருப்பாங்க, நீ கொடுத்த செல்வத்தை அனுபவிப்பாங்க, நீ கொடுத்த சொத்துக்களை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நான் அவர்களை ஆக்குவேன், உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக அவர்களை ஆக்குவேன். அல்லாஹ் அதுக்கு ஒன்றும் சேலஞ்ச் பண்ண இல்லை. அல்லாஹ் அதுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், கால உஹ்ருஜ் மின்ஹா மதுமூமன் மதுஹூரா லிமன் தபிஅக மின்ஹும் லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். அல்லாஹ் சொன்னான், அப்படி ஒண்ணு யாரு பின்பற்றுறாங்களோ, எனக்கு யாரு நன்றி செலுத்தாம இருக்கிறாங்களோ அவங்களையும் உன்னையும் எல்லாரையும் நான் நரகத்துல போடுவேன்னு சொல்லிட்டான். எல்லாரையும் நான் நரகத்துல போடுவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா இபாதியல் முஹ்லஸீன். யாரு உண்மையாக எனக்காக வேண்டி அமல் செய்யறாங்களோ அவங்கள நான் வழிகெடுக்கவும் விட மாட்டேன், அவங்கள நான் வழிகெடுக்கவும் விட மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய வாதா, இது அல்லாஹ்வுடைய வாதா. அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா. யா ஆதமே, நீங்க சொர்க்கத்துல போயிட்டு வாழ. எங்க கொண்டு போயிட்டு வச்சான்? சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுட்டான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை விளங்குது, ஏதோ அவங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து அவங்ககிட்ட இல்ல. அப்ப இந்த குறையோடு ஒரு நாள் தூங்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடது பக்கம் கீழே இருக்கக்கூடிய விழா, இடது பக்கம் கீழே இருக்கக்கூடிய விழா இருந்தால ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம படைச்சு. தூங்கி எழும்பி முழிச்சு பார்க்கறாங்க, பக்கத்துல மிக அழகான ஒரு பெண் ஒன்று இருக்கிறார், மிக அழகான ஒரு பெண் ஒன்று இருக்கிறார். இப்ப என்னத்தான் இருந்தாலும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஒரு உடம்புல ஒரு துண்டு தான் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப அந்த டெண்டன்சி ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு ஒண்ணு தீக்குது இல்லாம இல்ல, பெண்ணை கண்டதுன்னு டக்குன்னு தொட நினைச்சாங்க. ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்க போனாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு வந்து நின்றாங்க. ஆதம் இது செய்யலாம், நீங்க அவங்கள தொடுறதாக இருந்தா நீங்க அவங்களுக்கு மஹர் கொடுக்கணும், மஹர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள தொடரும்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சொர்க்கத்துல வச்சு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுக்கிறான். அவங்களோட மகராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்ல ஸலவாத் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு மரத்தை காட்டி சொல்றான், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துட பக்கத்துக்கும் போயிட்டுறாரு, இந்த மரத்துட பக்கத்துக்கும் நீங்க போயிட்டுறாதீங்க, சொர்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த மரத்துட பக்கத்துக்கு மட்டும் போயிட்டுறாதீங்க அல்லாஹ்வுடைய ஆர்டர். இப்ப ஷைத்தான் பார்க்கிறான், நிரந்தரம் இல்லாத ஒருவன், இவனுக்கு தலை குனிக்காத சுட்டிக்கு இன்றைக்கு நான் சபிக்கப்பட்டு வெளியே இருக்கிறேன், நான் எதுக்கு 40,000 வருஷமாக பொறுப்பா இருந்தனோ அது உள்ளுக்கு இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா இப்படி சில சைத்தாங்க எங்கள்கிட்ட இருக்கிற எங்க மத்தியில இவ்வளவு காலம் நான் அங்க நிக்கிறேன், நேற்று வந்து அதுக்கு வந்துட்டு என்ன வெளியே போட்டிக்கிறான், இவனை வெளியே போடும், ஏன்னா இவன் எப்படியாவது வெளியே போடும். இப்ப ஷைத்தான் பிளான் பண்ணான் எப்படி இவங்களை வெளியே அனுப்புறது. யார? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் இந்த சொர்க்கத்திலிருந்து எப்படி வெளியே எடுக்கிறது. பெரிய அறிவாளி ஒன்று 40,000 வருஷம் சொர்க்கத்துக்கு பொறுப்புதாரியாக இருந்திருக்கிறான். 2 இப்ப என்ன செய்தான், அல்லாஹ் ஷைத்தான் சொர்க்கத்துள்ளுக்கு போறதுக்கு இயலாது. இப்ப என்ன, அவனுடைய அலைஸ் பொறுப்பா இருந்தவன் அவனுக்கு தெரியும். இப்ப என்ன செஞ்சான், சொர்க்கத்தில் இருந்த பாம்பு, இந்த பாம்பு எந்த அளவுக்கு பசந்தாக இருந்துச்சுன்னு சொன்னா, சொர்க்கத்தில் இருந்த பாம்புக்கு அல்லாஹ் காலும் கொடுத்திருந்தான், அந்த அளவுக்கு பசந்த். இப்ப பாம்பை கூப்பிட்டு ஷைத்தான் சொல்றான், எனக்கு சொர்க்கத்துள்ளுக்கு போ, எனக்கு சொர்க்கத்துள்ளுக்கு போ. பாம்பு சொல்லிச்சு, அல்லாஹ்ட ஓர்டர் இல்லையே, நான் எப்படி என்னைய கூப்பிட்டு போறேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பாம்புக்கு இவன் ஹிக்மத் கொடுத்தான், நீ என்னைய கூப்பிட்டு போவாத, நீ வாயத்தோட நான் உண்ட வாயிலுக்கு பூந்து கொள்றேன், நீ சொர்க்கத்துள்ளுக்கு நடந்து போ, நீ வாயத்தோட நான் உள்ளுக்கு பூந்து கொள்றேன், என்னைய சொர்க்கத்துள்ளுக்கு கூப்பிட்டு போ, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், குழப்பம் ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்ப என்ன செஞ்சான், பாம்பு வாயை திறந்துச்சு, இவன் உள்ளுக்கு பூந்தான், பாம்பு சொர்க்கத்துள்ளுக்கு போயிட்டுருச்சு. போன உடனே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஷைத்தான் ஒரு பெரிய வலியுடைய உடுப்புல, ஒரு சூஃபி மாதிரி உடுப்புல அந்த 2 பேருக்கும் முன்னால போனான். போயிட்டு சொன்னான், இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு எதுவும் குத்தம் சொல்ல வர இல்லை, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்றேன், ஏதோ உங்களோட இருக்கிற இறக்கத்துக்கு சொல்றேன். எங்களிடவும் இப்படி ஆட்கள் இருக்கிறார், இறக்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நாங்க நாசமா போறது, இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. அது எப்படியான கட்டத்துல வருவாங்க, சும்மா நாங்க உட்கார்ந்து இருப்போம், ஒண்ணுமே யோசிக்க மாட்டோம், அந்த நேரத்துல வந்து யோசனையை போட்டு போயிட்டுருவாங்க. எப்ப சும்மா இருக்கிற, இது இப்படி செஞ்சா நல்லமே, அது அப்படி செஞ்சா நல்லமே, குழப்பத்தை உண்டாக்கி வச்சுட்டு அவரு போயிட்டுருவாரு, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுவான். இப்ப ஷைத்தான் என்ன செய்யறான், வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்டையும் கேட்கிறான், இந்த அல்லாஹ் ஏன் அந்த மரத்துல இருந்து திங்க வானான்டா. ஏன்னா நான் சொல்ற வார்த்தை இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை. அவன் வந்து கேட்டான், மா மனா ரப்புக்குமா அன்தில்குமா ஸஜரா, அந்த மரத்திலிருந்து மட்டும் ஏன் உங்களை திங்கவானான்னு அல்லாஹ் சொன்னான். நீங்க சில நேரத்துக்கு அதுல இருந்து திண்டா மலக்குகளாக ஆயிடுவீங்களாய்க்கும், அப்படி இல்லாட்டி ஃபதகூனா மினல் ஹாலிதீன், அப்படி இல்லாட்டி சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்களாய்க்கும். சொர்க்கமே நிரந்தரமான இடம் தான். அதுல வந்து பாருங்க எப்படி சொல்றான், நலவ சொல்றத போல ஒரு கெடுதியை சொல்றான். அவன் மரத்திலிருந்து தின்னுங்கன்னு சொல்ல இல்ல, அவன் என்ன கேட்டான்டா, 2 பேர் இடத்துல வந்து என்ன சொன்னான்டா, அல்லாஹ் ஏன் இந்த மரத்துல மட்டும் திங்க வேணான்னு சொன்னான், கொஞ்சம் உங்களோட பிரெயினை யூஸ் பண்ண கூடாதா. இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் நீக்குது எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களோட மேல் தட்டு, உங்களோட இன்டெலெக்சுவலா உங்களோட இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் யூஸ் பார்க்க கூடாது. அவரு சொல்றாரு, அசர தொலைத்துறாருன்னு நீங்களும் கேட்டு போறான். கொஞ்சம் உங்களோட எசரத்தட்டை கொஞ்சம் பாவிங்களே, பாவிச்சு பாருங்க, 2 put 2 and 2 together and then we come into a conclusion. சும்மா இருந்த மனுஷன் தலையை குழப்பி விடுற,
இதே போல வேற யாருடையும் தலையை குழப்பல்ல, ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தலையை குழப்பி விட்டான். என்ன சொன்னா, நான் நினைக்கிறேன் இந்த மரத்துல திண்டா நீங்க நிரந்தரமா இங்க இருந்துருவீங்க, அல்லது நீங்க மலக்குமார்களா மாறிடுவீங்க, அதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு திங்க வேணாம்னு சொல்லிக்கிறான். சொல்லிட்டு சொன்னான், என்னைய தவறா நினைச்சு கொள்ள கூடாது, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அட்வைஸ், அவ்வளவுதான் போயிட்டான். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு தரேன், அவன் போயிட்டான். இப்ப என்ன செய்ய, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தபையத் வச்சிருக்கிறார். பெண்களுக்கு வச்சிருக்கிற தபையத்னா அவசரமா டிசிஷன் எடுப்பாங்க, ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாங்க. இது யாருக்கு பழக்கம்? இது ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோட பழக்கம். யாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது, யாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அதுதானே ஏன் அதுல மட்டும் திங்க வேணாம்னு சொன்னாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க, தலவாணி மந்திரம் ஓதினாங்க. யாருக்கு யாருக்கு ஓதினாங்க? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதினாங்க கல்யாண மந்திரம். ஏன்னா தூங்க போக்கல பெட்ல படுத்ததுக்கு பிறகு நல்ல தலவாணி கிட்ட வந்து, இந்த ஏன்னு தெரியாது அவங்க அப்படி செய்யறாங்க, உங்களுக்கு நாங்க கொஞ்சம் இப்படி இப்படி செஞ்சா நல்லமே, இவரு சும்மா இருந்து தூங்க போற வருஷம் இவர் யோசிக்கிறோம், அதுத்தானா நீ அத்தனை அப்படியே செஞ்சாங்க, நாங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்யல, அதுதான் நான் சொல்றேன், நாங்க நாலு வந்து இப்படி செய்யணும். இப்ப ஒரு சும்மா தூங்க போன மனுஷனுக்கும் வேறொரு விஷயம் வந்தாச்சு தலைக்கு. இதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாங்க சும்மா ஒரு காய் திண்டு பார்த்தா என்ன, ஒரு காய் சும்மா திண்டு பார்த்தா என்ன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் வாழான்னு சொல்லிக்கிறா ஏலாம். இன்னும் இப்படி இந்த சொல்லுவாங்க, அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகருண்டுவாங்க. ஒரே சொல்லி கொண்டிருந்தா நல்லா இருக்கிறவனையும் பைத்தியக்காரன் ஆக்கிறேன். ஏன்னா வெயிலுக்கு எல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒருத்தரை பிடிச்சி, சிராஜ் பாயை பிடிச்சி, என்ன நீங்க காட்டுக்கு உட்கார்ந்துக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாரும் கேட்டா அவர் பைத்தியக்காரன் ஆகிடுவார். இப்ப இப்படி ஒரே சொன்னாங்க. சரி, எப்படியோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சரி திண்டு பார்ப்போம். இப்ப என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதுல இருந்த காயை எடுத்து கடிச்சு புழிஞ்சிட்டாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடிச்சாங்க, ஆனா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, தொண்டையில வந்து இடிச்சு. எப்ப இந்த கடியை கடிச்சாங்களோ உடனடியாக அவங்க சொர்க்கத்துல உடுத்திருந்த உடுப்பு கலந்து போயிட்டுருச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மரங்கள்கிட்ட இலை கேட்டாங்க, இலையத்தாங்க இவங்க மானத்தை மறைச்சு கொள்றதுக்கு. சொர்க்கத்தில் இருக்கிற எந்த மரமும் அவங்களுக்கு இலை கொடுக்க இல்லை, அவங்களோட மானத்தை மறைக்கிறதுக்கு. ஒரே ஒரு மரம் மட்டும் இடம் கொடுத்துச்சு, அதுதான் வெத்தில மரம். வெத்தில மரம் தான் அவங்களோட மானத்தை மறைக்கிறதுக்கு இடம் கொடுத்துச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க, வெத்திலைய நசுக்கி பார்த்தா பொம்பளை வாசம் வருவாங்க. ஏன்னா நீங்க எடுத்து பாரு, பொய்யா இருந்தா எடுத்து வெத்தில நசுக்கி மோந்து பாருங்க, அதுல பொம்பளை வாசம் தான் வரும். எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஏன்னா அல்லாஹ்ட அந்த சிஸ்டத்துல எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்ப என்ன செஞ்சாங்க, உடுப்பு இல்ல, மானத்தை மறைச்சு கொள்றதுக்கு சின்ன இலக்கொலை எடுத்து மானத்தை மறைச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்ட ஆர்டர் வந்துச்சு. இதனால தான் சொல்றது, எப்ப மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிப்பானோ அவனிடத்துல முதலாவது குறைகிறது அவனுடைய உடுப்பு. பாவம் கூட 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 அவனுடைய உடுப்பு குறைஞ்சிக்கிட்டு போகும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க தனிய வீட்டுல இருக்கிறீங்க, பாத்ரூம்ல தனியே இருக்கிறீங்க, கதவெல்லாம் மூடி யாருக்கும் தெரியாது, குளிக்க போறீங்க, நீங்க உடுப்பே இல்லாம குளிக்கிறீங்கன்னு சொன்னாலும் உங்களோட பாவத்துல கொஞ்சம் கூடுதலாகிறது. ஏன்னா நீங்க வெட்கப்படுறீங்க இல்ல, நீங்க வெட்கப்படுறீங்க இல்ல. அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்று சொல்றது அது ஈமானுடைய ஒரு பகுதி. வெட்கம் ஈமான் ஒரு பகுதி. எப்ப பாவம் கூடுமோ வெட்கம் அவங்களை விட்டு வெளியே போயிட்டு, பாவம் கூடக்குள்ள வெட்கம் இல்லாம போகும். வெட்கம் இல்லாம போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷிஅத, உனக்கு வெட்கம் இல்லைன்னு சொன்னா நீ வேண்டியது செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. வேண்டியது செஞ்சுக்கோ, உனக்கு வெட்கம் இல்லாட்டி வேண்டியது செஞ்சுக்கோ. அன்பான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்?
என்ன ஆர்டர், இதுக்கு மேல உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்க இயலாது. ஏன்? நான் வானாண்டு சொன்னதை செஞ்சிட்டீங்க, நான் வானாண்டு சொன்னதை செஞ்சிட்டீங்க. இதுல நேற்று பேசின சப்ஜெக்ட்ல ஒரு துண்டு இதுல இருக்குது. என்னது? ஹராமான சாப்பாடு சொர்க்கத்தொட்டு உங்களே வெளியாக்கிடும், சொர்க்கத்துல வைக்காது. ஹராமான சாப்பாடு இருக்குது, அது சொர்க்கத்தொட்டு உங்களை வெளியாக்கிடும், சொர்க்கத்துக்கு வைக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வாரத்துக்கு காரணமும் அல்லாஹ் வானாண்டு சொன்னதை தின்றதுதான். இப்ப ஷைத்தானையும் பாம்பையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மனுஷனையும் எல்லாத்தையும் சொர்க்கத்திலிருந்து இறக்கினான். இறக்கக்குள்ள சும்மா இறக்கல்ல, அல்லாஹ் சொன்னான், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பூமிக்கு போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பூமிக்கு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகையில அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிருக்கிறீங்க, ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறீங்க, பாம்பு ஒன்று முன்னுக்கால போனா தக்பீரை கட்டிட்டு பாம்பு அடிங்கண்டா. தக்பீர் இருக்குது, இதை விட்டுட்டு அந்த பாம்பு முதலாவது அடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்குது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த கோபத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சுட்டான்னு சொன்னா, இன்றைக்கு பாம்புன்னு சொன்னா முதலாவது தேடுறது கம்பத்தான், முதலாவது தேடுறது கம்பத்தான், இல்லாட்டி ஒரு பெரிய கல்ல தேடுறதுன்னா பாம்பு அடிக்கிறது. அது யாரும் சொல்லி கொடுத்துல, அது ஆட்டோமேட்டிக்கா வாரது. அது ஆக அல்லாஹ் பூமிக்கு இந்த ஷைத்தான் எங்களுக்கு செஞ்ச சூழ்ச்சியால எங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வச்சான். எப்ப பூமிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இதுவரைக்கும் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்கே முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஷைத்தானுடைய அந்த வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாக்கணும் என்று சொல்றதுக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே அல்லாஹ் நபியாக ஆக்கினான், அவங்களையே நபியாக ஆக்கினான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த செஞ்ச ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல 40 வருஷம் வானத்தை பார்க்காம பூமியை பார்த்தவங்களாக அழுது கொண்டே தௌபா செஞ்சான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம். 40 வருஷம் அவங்க தௌபா செஞ்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொருட்டால் இந்த பாவத்தை மன்னிந்தாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி அந்த பேர் தெரியும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு முதல்ல ரூஹ் ஊதின நேரத்துல நான் அவனுடைய அரிசை பார்த்தேன், அரிசில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பேரோட இவருடைய பேர் எழுதப்பட்டிருந்ததினால நான் விளங்கி கொண்டேன், இவர் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும். இதனால தான் நானும் நீங்களும் துஆ கேட்டாலும் தௌபா செஞ்சாலும் அதுல அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லப்பட இல்லைன்னு சொன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த ஷைத்தான் இந்த உலகத்துல வழி கெடுக்கிற வேலையை செய்யறான். எப்படி எப்படி எல்லாம் செய்யணுமோ அப்படி எல்லாம் செய்யறோம். முதலாவது ஒரு வழிகெடுப்பு இருக்குது எங்கட ஷைத்தான்ட. எப்படி வழிகெடுக்கிறான்? எங்கட உள்ளத்துல வஸ்வாச போடுற வஸ்வாஸ். சில பேர் வுது செய்ய போனா 50 தடவை கை கழுவாங்க, அப்பவும் போதாது. சில பேர் கொலை வந்தா ஒரு 25 தடவை தக்பீர் கட்டுவாங்க, அப்பவும் தக்பீர் கட்டி முடியறது இல்லை. இங்க இமாம் சலாம் குருதான் அவருக்கு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி போடுறாரு, அவ்வளவு கஷ்டம். ஏன் அவரு நியத்து வைப்பாருச்சு அது இல்ல, மறுவ நியத்து வைப்பாருச்சு அது இல்ல, இப்படியே தான் இவருடைய காலம் போறது. வஸ்வாஸ் அல்லாஹ் சொல்றான், இந்த வஸ்வாசை உண்டாக்குறதுக்கு ஷைத்தான் ஒன்று வச்சிருக்கிறான். யார் அந்த ஷைத்தான்? அவன் பேர் தான் அல்லாஹ் சொல்றான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். யார் ஷைத்தான்? அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ்.
அல் ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய சைத்தான் இருக்கிறானே, இவன் தான் எங்களை உள்ளத்துல வஸ்வாச போடுறது. வஸ்வாச போடுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வஸ்வாஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வஸ்வாஸ். சில பேருக்கு வஸ்வாச போடுற, நான் கால் எடுக்கிற நேரம் எல்லாம் என் வைஃப்க்கு போன் எங்கேஜா தான் இருக்குது, யாரோட பேசுறா, இன்னும் சரி ஒன்று இருக்குது ஏன்னா அப்படி இல்லாட்டி இவர் கால் பண்ற நேரம் எல்லாம் எந்த நேரம் வைஃப்க்கு போன் வெயிட்டிங்னு வருது, என்னோடயே பேச மாட்டா, யாரோட இவ்வளவு நேரம் பேசுறா இவ. இது ஒரு வஸ்வாஸ், இது ஒரு வஸ்வாஸ். இப்படி ஒரு வஸ்வாச போடுறது, அவனுக்கு வேணும் எப்படியாவது குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு வஸ்வாச போடுறது. இன்னொரு வஸ்வாசம் எப்படி, சில பேருக்கு என்னனாலும் நான் 100 ரூபா குழந்தை வைக்கிறேன், 90 ரூபா தான் இருக்குது, யார் எடுக்கிறா இது, பார்த்தா யாரும் 90 ரூபா எடுக்க 10 ரூபா எடுக்கல, இவர் 90 ரூபா தான் வச்சுக்கிட்டு வந்தது, இவர் எப்பவோ வச்ச 100 ரூபாவை இன்றைக்கு வச்ச 100 ரூபான்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாரு. வசுவாச போடுறது, யாரோ எடுக்கிறா, யாரோ எடுக்கிறா, யாரோ எடுக்கிறா. ஷைத்தானுடைய வேலை. பிள்ளைகளுக்கு உமா வாப்பா மேல வசுவாஸ் எப்படி போடுறோம், ஒரே வாப்பா நானாக்கே தான் எல்லாம் கொடுத்து வைக்கிறாரு, அப்ப நாங்கெல்லாம் புள்ள இல்லையா, எங்களுக்கு ஒன்றும் தார இல்லையா, குழந்தை போடுறோம், சும்மா இருக்காது, கேள்வி. இப்படி ஒரு வஸ்வாஸ். பெண்பாட்டின் உள்ளத்துல ஒரு வஸ்வாச போடுற, முந்தி நேரத்தோட வருவாரு, வேலை முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வரவரு, இப்ப 2-3 அவர் கழிச்சு தான் வராரு, வேற எங்கேயாவது போறாரோ, வஸ்வாச போடுற. இந்த வஸ்வாஸ் என்ன செய்யும், அது என்னனாலும் மனசுல உறுத்தி இருந்து ஒரு நாளைக்கு வெளியே வரும். என்ன வரும், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை லேட்டாகி வருவார், எங்க போயிட்டு வரீங்க, நீங்க அதை கேட்கிற, நான் கேட்க கூடாது, நான் கொண்டாட்டி இல்லையா, அவன் மத்தவ கேட்டா மட்டும் நல்ல, நாங்க கேட்டா சரியில்லை, வெடிச்சு இப்ப எங்க போயிட்டு நிக்கும், இது போயிட்டு நிக்கும், எங்க தலாக்குல நிக்கும், இது போயிட்டு தலாக்குல நிக்கும். அங்க கொண்டு போயிட்டு வச்சவனத்தான் அவனுக்கு சரியான சந்தோஷம். யாருக்கு, சட்டப்பட்டு அந்த நாள்ல இருந்து உங்களோட இருக்கிற அவர் தான். அல்லாஹ் முதலாவது இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டான், இவன் பொல்லாதவன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க நினைக்காத பக்கத்தாலெல்லாம் இவன் உங்களுக்கு சூழ்ச்சி போடுவான், உங்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். அதனால பத்திரமா இருங்க. நீங்க லேட்டாகி வந்தா வைத்த பேர் சொல்லிருங்க, இன்றைக்கு வேலை இருந்துச்சு அத்தான் லேட்டாகி வந்தேன், கேட்காட்டியும் பரவாயில்ல, ஏன்னா போன் எங்கேஜா இருந்துச்சுன்னு சொன்னா விளங்கும் தானே, வந்தவங்க சொல்லிருங்க, நான் வீட்டுக்கு தான்ப்பா பேசிட்டு இருந்தேன், வேற யாருக்கும் பேசல. நான் வாரத்துக்கு முதல்ல எங்க நாட்டுல ஒரு கேஸ், ஜமியத்துலமா, எங்க சிட்டி ஜமியத்துலமாக்கு வந்திருக்கிறான். என்ன மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பிரச்சனை என்னன்னு கேட்டா, மாப்பிள்ளை கிட்ட கேட்டா சொல்றாரு, ஹசரத் நான் இவருக்கு டெலிபோன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இவ சொல்றா வீட்டுல இருந்து உமா தான் பேசுறாங்கன்றா, ஆனா எனக்கிட்ட இருந்து ரிங்காவுக்குள்ள எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு பேசுறான். அப்பயே உமா பேசுறா, வெளியே போயிட்டு ஏன் பேசணும்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப இது வேற என்ன சரி ஒன்று தானே ஈக்குது ஹசரத். நான் சொன்னேன் சரி, அவர் பேசிட்டு வந்ததுக்கு போறோம், அவட போன் எடுத்து எங்க இருந்து கால் வந்துச்சுன்னு பார்க்கணும் தானே உங்களுக்கு. அப்ப அது உமாவோட பேசினா வேற யாரோட பேசினான்னு பார்த்துக்கொள்ளணும் தானே. அப்பதான் யோசிக்கிறார், ஓ அப்படியே உண்டுக்குதுன்னா. ஷைத்தான் எப்படி சூழ்ச்சி செய்வான் என்று சொன்னா, குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைச்சிட்டா சிம்பிள் வேலை. நுஸரத்துல் மஜாலிஸ்னு சொல்லக்கூடிய கிதாபுல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. ஒரு அல்லாவுடைய வழி கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்டாரு, ஒரு அல்லாவுடைய வழி ஷைத்தான் கிட்ட கேட்டான், நீ எப்படி மக்களை வழி கெடுக்கிற, குழப்பத்தை எப்படி உண்டாக்குற. ஷைத்தான் வந்து அந்த வழி கிட்ட சொன்னா, நான் ஒன்றுமே செய்யறதில்லை, வேண்டாம் நீங்க வந்து பாருங்க, நான் ஏதாவது செய்யறனாலும் கொஞ்சம் வந்து பாருங்க. ஷைத்தான் அந்த வழிய கூட்டிக்கிட்டு போனோம் பஜாருக்கு. கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த சக்கரண்டு வாங்க, கரைப்பட்டி மாதிரி இருக்கும், இதை ஒரு துண்டு எடுத்து அப்படி செவத்துல பூசி விட்டான். ஆனா பக்கத்துல இருக்கிற கடையில செவத்துல பூசி விட்டான். இப்ப அது ஒரு இனிப்பு சாமனம் சக்கரை தானே. அந்த கடைக்காரன் பூனை என்ன செஞ்சிச்சு, அப்படியே கையை வச்சு அந்த சக்கரையை நக்க ஆரம்பிச்சு. பக்கத்து கடைக்காரன் நாய் பூனையை கண்டுச்சு. நாய் என்ன செஞ்சிச்சு, பூனையை கண்டு குறைச்சிக்கிட்டு பூனையை விரட்ட தொடங்கிச்சு. இந்த கடைக்காரன் கேட்டான், அவன் நாயை கட்டி வைக்கலாதான்னு கேட்டான். யார்கிட்ட, பக்கத்து கடைக்காரன்.
பக்கத்து கடைக்காரன் சொன்னா அவன் பூனையை உள்ளுக்கு வச்சு எழுந்தானே, ஏன் நாய் இருக்கிற நேரம் நீ ஏன் பூனையை வெளியே விட்டான்னு கேட்டான். நாயும் பூனையும் ஒரு பக்கம் ஓடியாச்சு, கடைக்காரன் 2 பேரும் அடிச்சு கொண்டான். இப்ப ஷைத்தான் சொன்ன, நான் ஏதாவது செஞ்சுலாம், இவனுக்கு அடிச்சு கொள்ள சொல்லி நான் சொன்னா ஒன்றுமே செய்யறது, கரைப்பட்டி எடுத்து செவத்துல பூசினது மட்டும்தான் ஏண்ட வேலை. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போல ஷைத்தான் கூத்தெல்லாம் இப்படித்தான். அவன் ஒன்றுமே பெருசா செய்யறது இல்லை, ஒன்றுமே பெருசா செய்யறது இல்லை. எல்லாரும் ஒத்துமையா ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம். பாருங்களே, இவ்வளவு காலம் நாங்க எல்லாம் உண்டாருந்தோம், எனக்கு மட்டும் சொல்லாம இன்றைக்கு ப்ரோக்ராம் செஞ்சுட்டாங்களே, அதுதான் இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தர் போயிட்டு அவரு சொல்வார், பாருங்க அவருக்கு சொல்லாம இவங்கெல்லாம் அதுக்கு கேட்கணும், மசூரல போகும். மசூரல போட்டோன்னு இல்லையே நாங்க சொன்னோம் தானே, இல்லை எனக்கு வரல மெசேஜ். இப்படித்தான் நீங்களும் எல்லாம் கஷ்டம் என்று சொல்லக்குள்ள வருவீங்க, எல்லாம் சரி போனதுக்கு கூட ஆளை வெட்டுவீங்க, முடிஞ்சு ஒத்துமையே அதோட முடிஞ்சு. ஷைத்தான் என்ன செஞ்சா ஒன்றுமே செய்யல. அவன் அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி, அவன் அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ஷைத்தான் எப்படி எப்படி எல்லாம் உங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான், எப்படி எப்படி எல்லாம் அவன் வழிகெடுப்பான் என்று சொல்றத மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்ப இந்த ஷைத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஒட்டி இருக்கிறான். இவன் எங்க போனாலும் அவனும் போறான், அவன் என்ன செஞ்சாலும் இவனும் போறான். இந்த ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் விளங்கிட்டுறான். அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள், அதாவது குட்டி ஷைத்தான்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த குட்டி ஷைத்தான்கள் அவங்களுடைய டியூட்டியை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த ரமலானுடைய காலத்துல கஷ்டம். ஏண்டா அல்லாஹ் பாவ மன்னிப்புடைய பாதை வச்சிருக்கிறான், இப்படி எல்லா அமைப்பையும் நல்லா செஞ்சு வச்சிருக்கிறான். இதனால அவங்களுக்கு கிட்ட போறது கொஞ்சம் கஷ்டம். இந்த காலத்துல மாதிரி ஷைத்தான் அவனுடைய தலையில மண்ணவாறு போட்டுக் கொள்ற காலம் எந்த காலமும் இல்லை, இந்த ரமலானுடைய மாதத்துல மாதிரி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய எதிரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தாரான். இப்படியான ஆள் அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தானை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாம் இன்னஹு லகும் அதுவுன் முபீன், உங்களுக்கு பகிரங்கமான ஒரு எதிரி, பகிரங்கமான ஒரு பகைவன் உங்களுக்கு இருப்பான் என்று சொன்னா அவன் ஷைத்தான் என்று சொல்றத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடிக்கடி எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை ஒரு யஹூதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து கேட்டான், இந்த நீங்க ஷைத்தானை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க ஷைத்தான் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நாங்க அதெல்லாம் பத்தி கணக்கெடுக்கிறோமே இல்லை, எங்களுக்கு ஷைத்தானை பத்தி எந்த பயமும் இல்லை, நாங்க ஃபுல் ஃப்ரீ ஆகிக்கிறோம். நீங்க எல்லாத்துக்கும் பயமே ஷைத்தானா வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆனோட போனாலும் அது, திங்க போனாலும் அது, இல்ல இல்ல இது இவ்வளவு பயப்படுறீங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதில் சொல்லல. என்ன செஞ்சாங்க, அப்படி கொஞ்சம் திரும்பி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா மூஞ்ச பார்த்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் இல்முடைய கோட்டைன்னு சொன்னா அதுக்கு நுழையிற கதவு நுழைவாயில் வந்து ஹஜ்ரத் அலின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அறிவு. இப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அந்த யஹூதியை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, கள்ளன் நிற்கிறான், கள்ளன், இந்த கள்ளன் வந்து களவு எடுக்கிறதுக்கு எந்த வீட்டுக்கு போவான்னு கேட்டான். கள்ளன் களவு எடுக்கிறதுக்கு எந்த வீட்டுக்கு போவான்? இப்ப அந்த யஹூதி சொல்றான், எந்த வீட்டுல நல்லா சொத்து செல்வங்கள், நல்ல பணம், மாணிக்கம், வைரம் எல்லாம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு தான் போவான். அப்ப குடிசைக்கு போக மாட்டானா? ஒன்றுமில்லாதவன்ட்ட போக மாட்டானா? ஒன்றுமில்லாதவன் போயிட்டு என்னத்தை களவு எடுக்க போக மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்க அந்த எல்லாம் மீக்கிற ஊடு மாதிரி, நீ ஒன்றுமே இல்லாத குடிசை மாதிரி, அத்தான் உனக்கிட்ட வாரங்கள் எங்கள்கிட்ட வாரண்டா. எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களையே தான் வழிகெடுக்கணும், நீ ஏற்கனவே வழிகெடுக்கிறத இருக்கிற உன்னை கெடுக்கிறதுக்கு ஒன்றுமே உனக்கிட்ட வரமாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே,
எந்த இடத்துல அல்லாஹ் ரசூல் அச்சம் பயம் வளர்ந்து கொண்டிருக்குமோ அந்த இடத்துக்கு தான் ஷைத்தான் போவான். ஏற்கனவே வழிகேட்டில் இருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டில்ல, ரசூலை ஏற்றுக்கொண்டில்ல, அவன் ஷைத்தானோட தான் இருக்கிறான். இவனை போயிட்டு வழிகெடுக்கணும்னு சொல்ற எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. என்ற ஏற்கனவே வழிகேட்டில் இருக்கிறான். சொன்னாங்க கொட்டாவி இருக்குது, கொட்டாவி. இந்த கொட்டாவி விடுறது ஷைத்தான் இருந்து உள்ளது. அத்தசாவுது மின ஷைத்தான். நீங்க பாருங்க பார்ப்போம், குர்ஆனோட ஆரம்பிச்சு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் இதோ பார்த்தாரு ஓதுவமா வானமா. இன்னொரு ஆயத்து ஓதுவார், இன்னும் கொஞ்சம் தெளிவா போகும் உண்டு. அப்புறம் யோசிப்பாரு ஓதுவமா வானமா, இன்னொன்று போகல கண்ணால கண்ணீரெல்லாம் கொட்டும், மூடி வச்சுட்டு போயிட்டுருவார். அதங்க ஓதுல இப்படி கொட்டாவி போன எப்படி ஓதுற சொன்னாங்க. கொட்டாவி போறது இருக்குதே, இது ஷைத்தானின் நின்று உள்ளானது, ஷைத்தானின் நின்று உண்டான். இதே போல கழுத கத்துறது இருக்குது. கழுத எப்ப கத்துன்னு சொன்னா ஷைத்தான கண்டாத்தான் கத்தும். கழுத ஷைத்தான கண்டாத்தான் கழுத கத்தும். இதனாலதான் சொன்னாங்க கோழி கூறத கேட்டா நீங்க கோழிக்கு ஏசாதீங்கன்னு சொன்னாங்க. சேவல், கோழி கூறல் இல்லையா, சேவல் கூறத கேட்டா நீங்க சேவலுக்கு ஏசாதீங்கன்னு சொன்னாங்க. லா தசுப்பு தீக் ஃபஇன்னஹு யூகிலு லிஸ்ஸலா சொன்னாங்க. நீங்க சாவலுக்கு ஏசாதீங்க, அது உங்களே தொழுகைக்காக எழுப்பாட்டும்னு சொன்னாங்க. சாவல் கூவுறது மலாயிகத்துமார்கள் இறங்குறத கண்டோரம் தான். மலாயிகத்துமார்கள் இறங்குறத கண்டாத்தான் சாவல் கூவுறது. எனவே நீங்க சாவலுக்கு ஏசாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏசவானா அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஷ்ஷைத்தானு யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அடுத்த கட்டம் என்ன? இப்ப இந்த பள்ளியில நாங்க சந்தா செய்யறத போல பள்ளியிட கடன் இருக்குது கொடுக்கணும், பள்ளிக்கு கொடுங்கன்னு சொன்னா ஷைத்தான் வந்து சொல்லுவோம் கொடுக்காது. நீ கொடுத்தா உட பிள்ளைகளுக்கு யார் கொடுப்பா? பள்ளியில் இருக்கிறவங்க கொடுப்பாங்களா? இன்ன ஷைத்தான யஅதுகுமுல் ஃபக்ர, ஃபக்ர பயம் காட்டுவான். நீ கொடுத்தா இல்லாம போயிட்டு, கொடுத்தா இல்லாம கொடுக்காது. ஷைத்தான் வந்து நிப்பாட்டுவான், நல்லதுக்கு செலவழிக்க விட மாட்டான். இன்னும் சொன்னாங்க ஷைத்தான் என்ன சொல்லுவான், வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. படம் பார்க்க போறேன்டா தனியா போவேல, இன்னும் 4 பேரை கூட்டிட்டு போ, ஐ வில் ஸ்பெண்ட். ஏன்னா இவர் அவனுக்கு ஹீரோ மாதிரி ஆயிடுவார். இவருத்தான் எல்லாத்துக்கும் சல்லியை கொடுப்பார். மஸ்ஜிதுக்கு கொடுங்கண்டா, இல்லாட்டி வந்திருக்கிறாங்க ஒரு யத்தீம்கானால இருந்து வந்திருக்கிறாங்க, இன்னொரு மஸ்ஜிதுல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்கண்டா தேடுவார். பொக்கெட்ல கையை போட்டு எடுத்து போட்டு பார்ப்பாரு. இது சால்சாலித்தானே இருக்குது, பைன்ஸ் இல்லையா கேட்பார். அன்பான சகோதரர்களே, ஒரு கவலைக்குரிய விஷயத்த சொல்றேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல எங்கட நாட்டுல கொல்பிட்டி ஏரியால கோல்ட் ரோட்ல இருக்கிற ஒரு கசினோ ஒன்றுல எங்கட ஒரு முஸ்லிம் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட நேரத்துல 3.5 லட்சம் ரூபாய் கசினோல தோத்துட்டார். 3.5 லட்சம் கசினோல தோத்துட்டு கசினோக்கு போனாலும் இபாதத் செய்யும் மனுஷன் வந்தாரு. மகரிப் தொழுறதுக்கு எங்கேக்கு வந்தாரு? இஷா தொழுறதுக்கு வந்தாரு. கொல்பிட்டியில பள்ளிக்கு, கொல்பிட்டி பள்ளியில இஷா தொழுதுட்டு வெளியே வரப்போல அந்த இடத்துல எல்லாம் பிச்சை வாங்குறவங்க நிற்கிறான். இப்ப என்ன செஞ்சாரு, ஒரு புல்லு ஒன்று தூக்கிட்டு அவங்களுக்கு அனுசரித்தாங்க, விடுறது இல்லை, பின்னுகால விரட்டி வரத்தானே. இப்ப இவர் என்ன செஞ்சாரு, பக்கத்துல இருந்து கையை போட்டு சல்லி எடுத்தா எல்லாம் 1000 தாள் 100 ரூபா தாள் இருக்குது. இப்படி பார்த்துட்டு முறை உள்ளுக்கு போட்டுட்டு அவருடைய கூட்டாளி பக்கத்துல இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னாரு, அவன்கிட்ட இருந்தா விவசாயி சல்லித்தா, அவருக்கு 10 ரூபா கொடுத்தாரு, 10 ரூபா இவருக்கு கொடுத்தாரு. அவருடைய கூட்டாளி எனக்கு நல்லா முகப்பர், அவரு சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கூட்டாளி அவர்கிட்ட சொன்னாரா, நீ எந்த அளவுக்கு அல்லாவுக்கு
நீ வெறுப்பா வைக்கிறன்னு சொன்னா, இந்த மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட டைம்ல 3.5 லட்சம் ரூபாய் கசினோல தோத்த. ஆனா ஒரு 10 ரூபாவை ஒரு சதக்கா கொடுத்து உனக்கு அந்த நன்மையும் கிடைக்க கூடாதுன்னு அல்ல ஏந்த சல்லியை கொடுக்க வச்சா, உன்னோட அல்ல எவ்வளவு கோபமாயிக்கிறான் பார்த்து. அன்பான சகோதரர்களை நாங்க யோசிக்கிறோம். இப்படித்தான் ஷைத்தான் எங்களுக்கு காட்டுற. கசினோல விட்டது என்ன, கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு தான் விட்டது. இங்க இன்னைக்கே கிடைக்கும், இது விடுறதுல இது போட்டா எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது அல்லாஹ் எத்தனையோ மடங்கா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பான். ஆனா நாங்க ஒன்று நினைவுல வச்சு கொள்ளணும், எங்கட பணத்தை அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்க வைக்க இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் எங்களோட கோபமாக இருக்கிறான். அல்லாஹ் எங்களோட கோபமாக இருக்கிறான். பணக்காரனா இருந்ததுக்கு வேலை இல்லை. எங்கட பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் செலவழிக்க வச்சா அவன் தான் உண்மையான பணக்காரன். அப்படி இல்ல, அல்லாஹ் எங்களோட கோவப்பட்டு எங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான். எப்படி காரூனுக்கு கொடுத்தானோ அது மாதிரி, காரூனுக்கு எப்படி கொடுத்ததோ அது மாதிரி. காரூனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எப்படி? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து 3 பேருக்கு அல்லாஹ் கீமியாவுடைய அறிவை கொடுத்தான். கீமியாவுடைய அறிவுன்னு சொன்னா கெமிஸ்ட்ரியுடைய அறிவு. யாருடைய காலத்துல ஆரம்பிச்சு? இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ் ஒரே ஆளுக்கு கொடுக்கல, 3 பேருக்கு கொடுத்தான் கெமிஸ்ட்ரியுடைய அறிவை. இந்த காரூன் என்ன செஞ்சான்? மற்ற 2 பேர்கிட்டையும் சாமர்த்தியமாக அவங்களோட பேசி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அறிவை காரூன் எடுத்துத்தான் அவ்வளவு பெரிய பணக்காரனாகி, அவ்வளவு பெரிய பணக்காரனாகினான். ஆகி போட்டுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல கொள்ள இவன் சொன்னான், இது நான் ஏண்ட தலையை பாவிச்சு சம்பாதிச்சது, அல்லாஹ் தந்தது இல்லைண்டா. அல்லாஹ்க்கு அதுல தான் அவனுக்கு கோபம் வந்தது. ஏண்டா அல்லாஹ் தான் அந்த அறிவை 3 பேருக்கு கொடுத்திருந்தான். இவன் களவால எடுத்துத்தான் அவ்வளவு பெரிய பணக்காரனாகினது. கியாமத்து நாள் மட்டும் சுரி வாங்கப்பட்டு கொண்டிருப்பான். கியாமத்து நாள் மட்டும் இன்றைக்கும் பூமியிலுக்கு சுரி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பயன்படாத பணம் எங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னா நாங்க பயந்து கொள்வோம். இன்ன ஷைத்தான யஅதுகுமுல் ஃபக்ர, நல்லதுக்கு நீங்க செலவழிக்க போனா ஷைத்தான் சொல்லுவான் செலவழிக்காத, செலவழிச்சா நீ பிச்சைக்காரனாக ஆகிருவாய், செலவழிக்காத. கெட்ட விஷயங்களுக்கு அது கண்ணு மூக்கு தெரியாம செலவழிக்க வைப்பான், கண்ணு மூக்கு தெரியாம செலவழிக்க வைப்பான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், வீண் வரையம் செய்யறவங்க இருக்கிறாங்களே இவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வீண் வரையம் என்ன? எது பிரயோசனம் இல்லையோ, பிரயோசனம் இல்லாததுக்கு செலவழிக்கிறது எல்லாம் வீண் வரையம் தான், எல்லாமே வீண் வரையம் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றான், வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு என்ன செய்யறான்? ஷைத்தான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களையும் ஏவிக்கொண்டே இருப்பான், கெட்ட விஷயங்களையும் உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முறை. நேரம் இல்லாதனால நான் அப்படியே சுருக்கி சொல்றேன். உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தரக்கா ஒரு வழி ஷைத்தானை பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய கூட்டாளி, உன்னுடைய கம்பெனியன் இவர் யார்? அவன் சொன்னான், குடிக்காரன் நிற்கிறான் பாருங்க, குடிக்காரன் தான் எந்த கம்பெனியன். யாரு லிக்கர் பாவிக்கிறாங்களோ இவங்க தான் எந்த கம்பெனியன்ஸ், அவங்கள தான் நான் சேர்த்துக்கொள்றேன், எல்லாத்துக்கும் சேர்த்துக்கொள்றேன். அப்ப கேட்டாங்க, உங்க கூட்டாளி யாரு? சொன்னாங்க, தொழுகைக்கு சோம்பேறித்தனத்தோட வாரவன் தான் என் கூட்டாளி. தொழுகைக்கு சோம்பேறித்தனத்தோட வரும், போவாட்டி சரியில்லையே. அவனை பார்த்தா யாராவது திரும்பி பார்த்தா ஏன் தொலை வந்தான்னு நினைப்பான். சோம்பேறித்தனத்தோட தொழுறவன் தான் என் கூட்டாளின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் கேட்டாங்க,
உண்ட கெஸ்ட் உண்ட விருந்தாளி யார் சொன்னான் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடத்துல யாருக்குமே தெரியாம அடுத்தவன் பொக்கெட்ல இருந்து அள்ளிட்டு போறான் இவன் தான் கூட்டா என் கெஸ்ட் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க ஒரு விஷயத்துல முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல மொல்ல இவர் பொக்கெட்டுக்கு இறங்கிட்டு போயிட்டு இருக்காரு இவர் தான் என் விருந்தாளி கெஸ்ட் சொன்ன பிறகு கேட்டாங்க உன்னுடைய ஆக நெருக்கமான கூட்டாளி யார் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சொன்னான் ரசில் 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 என்று சொன்னா இந்த காதல் பாட்டு இச்சைய கூட்டக்கூடிய பாட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏண்டா சும்மா இருக்கிறவனும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவார் நல்லா தான் இருந்தாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா வேற எங்கேயோ போயிட்டுருவார் அப்ப இந்த இச்சைய கூட்டக்கூடிய இந்த எரோட்டிக் சாங்ஸ் படிக்கக்கூடிய இருக்கிறாங்களே எரோட்டிக் சிங்கர்ஸ் இருக்கிறாங்களே இவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி சொல்றேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏண்டா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவனுக்கு செஞ்சு கொள்வானா அதுக்கு பிறகு கேட்டாங்க உன்னுடைய மெசஞ்சர் தூதுவர் யார் சொன்னான் சூனியம் செய்யக்கூடிய வருகிறார் அவர் தான் என் மெசஞ்சர் சூனியம் செய்கிறவர் தான் என் மெசஞ்சர் சொன்ன பிறகு கேட்டாங்க உன்னுடைய கண் குளிர்ச்சி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குதுன்னு சொன்னான் ஷைத்தான் கிட்ட கேட்டாங்க உண்ட கண் குளிர்ச்சி எதுல இருக்குதுன்னு சொன்னாங்க உன்னத்துக்கு ஏதுன்னு கேட்காம தலாக் சொல்றான் பாருங்க அவங்க தான் என் கண் குளிர்ச்சி இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு தலாக்கு சொல்றது சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு ஒரு காலத்துல முஸ்லிம்கள் தலாக்குக்கு போறதே இல்லை இப்ப காசிகோட்ல பெண்டிங்ல ஃபைல் இருக்குது ஆயிரக்கணக்காக இருக்குது பார்த்தா எல்லாமே தலாக்குக்கு வந்து கேட்டா சின்ன சின்ன காரணம் என்ன வரக்குள்ள பேப்பர் ஊத்தி வைக்கல அதுக்கு தலாக் நான் வாங்கி கொடுத்த இந்த ஷல்வாரை உடுக்காம அவனோட வாப்பா வாங்கி கொடுத்த ஷல்வாரை உடுத்து வைக்கிறான் அது சுட்டிக்கு தலாக் என்னத்துக்கு தலாக் சொல்றதே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடந்துச்சு இன்டர் கான்டினென்டல் நடந்துச்சு கொழும்புல இருக்கிற எல்லா ஃபித்னாவையும் வச்சு கல்யாணத்தை நடத்தி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அண்டு ரூமுக்கு போனவர் கதவை திறந்தாரு பொண்ணை பார்த்து தலாக் தலாக் தலாக்னு குடிச்சிட்டு போயிட்டாரு ஊரு பேர் அட்ரஸோட சொல்லணும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது அதனால சும்மா உங்களுக்கு பிளேனா சொல்றோம் பொண்ணோட வாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் என்ன ஆயிடுச்சு இனி முதல் நாள் கல்யாணம் முடிச்சாண்டு இப்பதான் நிக்கா முடிஞ்சு ஒரு அவருக்கு பிறகு மாப்பிள்ள 3 தலாக் கொடுத்துட்டு வெளியே போனா பொண்ணோட வாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வராமே இருக்கு மாப்பிள்ள யூகே பொண்ணு யூஎஸ் கல்யாணம் நடந்து கொழும்புல அந்த சகோதரர்களே ஷைத்தான் சொல்றா என் கண் குளிர்ச்சி எதிரடிக்கு தெரியுமா எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக்னு சொல்றாரு அதுல தான் எனக்கு கண் குளிர்ச்சி அவளை பார்த்த எனக்கு சரியான சந்தோஷம் பாருங்க ஷைத்தான் எந்த அளவுக்கு இங்க உள்ளவங்கள்ட்ட அப்படியான தான் வச்சிருக்கிறான் சின்ன ஒரு பிரச்சனைக்கும் டிவோர்ஸ் வானா உன்னோட வாழையில நீ என்னோட வாழ வேணாம் வெளியே போ ஷைத்தானுடைய சூழ்ச்சி சொன்னாங்க கேட்டாங்க மக்கள்ல உனக்கு ஆக விருப்பமானவங்க யார் ஷைத்தான் சொன்னான் யார் அபூபக்கருக்கும் உமருக்கும் ஏசுறாங்களோ அவங்க தான் மக்கள்ல எனக்கு மிகவும் விருப்பமான ஏண்டா ஷைத்தானே ஹஜரத் அபூபக்கர் இந்த ரோட்ல நடந்தா ஷைத்தான் அந்த ரோட்ல தான் நடப்பான் இந்த பக்கத்தாலையும் போக மாட்டான் ஹஜரத் உமர் இப்படி போனா ஹஜரத் உமர் மத்த பக்கத்தால தான் போவான் ஏன்னா அவனோட முன்னுக்கால போறதுக்கு ஷைத்தானுக்கு தைரியம் இல்லை சொன்னான் யாரு அபூபக்கருக்கும் உமருக்கும் ஏசுறாங்களோ அவங்கத்தான் மக்கள்ல எனக்கு மிகவும் நெருக்கமானோம் நாங்க யோசிச்சு கொள்ளணும் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க ஷைத்தானுக்கு நெருக்கமா கூட்டாளி அழிக்கிறோமா இல்லாட்டி அல்லாவுக்கு நெருக்கமா கூட்டாளி அழிக்கணுமா நாங்க முடிவெடுத்துக் கொள்ளணும் அன்பார்ந்த சகோதரர்களே இப்படி ஷைத்தான் பல மாதிரி எங்களை வழிபடுத்திக் கொண்டே இருக்கிறான் இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஷைத்தான உலகத்துக்கு அனுப்பின நேரத்துல உலகத்திலிருந்து ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சில விஷயங்கள் கேட்டான் என்ன சொன்னான் ஃபஜஅல்லி மஜ்லிஸன் யா அல்லாஹ் எனக்கு ஒரு மஜ்லிஸ் வேணும் இப்ப இது ஒரு மஜ்லிஸ் இது மாதிரி எனக்கு ஒரு மஜ்லிஸ் வேணும் அல்லாஹ் சொன்னான் அல் மஜ்லிஸு அஸ்வாகுஹா
எங்கெல்லாம் பஜார் இருக்குதோ அதெல்லாம் உண்ட மஜ்லிஸ் எடுத்துக்கோ. பாருங்க பாப்போம், நோம்பு பிடிச்சிட்டு பஜாருக்கு போனா நோம்பு அரைவாசி போயிட்டு ஒரு அரைவாசியை தான் எடுத்துட்டு பள்ளிக்கு வந்து நோம்பு திறப்போம். இன்னைக்கு எங்க ஜவாஹிர் பாயோடு நாங்க போயிட்டு இருந்தோம் இங்க டவுன் டவுனுக்கு. மாஷா அல்லான்னு சொல்லி லீவ் நாளா இருந்தாலும் முழு நோம்பையும் பள்ளி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு மஜ்லிஸ், அல்லாஹ் சொன்னான் பஜார் ஒண்ட மஜ்லிஸ், பஜார் ஒண்ட மஜ்லிஸ். அதுக்கு பிறகு சொன்னான் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாப்பாடு தான், உண்ட பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு சாப்பாடு வேணும். அல்லாஹ் சொன்னான் யாரெல்லாம் பிஸ்மில்லா சொல்லாம திங்கிறாங்களோ அதெல்லாம் உண்ட சாப்பாடு, அதெல்லாம் உண்ட சாப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலோட முன்னுக்கு உட்கார்ந்து திண்டு கொண்டிருக்கிறான். திங்கிறாரு 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 திங்கிறாரு. திடீர்னு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சிரிச்சாங்க. மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுவா என்ன திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்ல இவர் இவ்வளவு நேரம் திண்டாரு, பிஸ்மில்லா சொல்லாம திண்டாரு, இவரோட சேர்த்து ஷைத்தானும் திண்டாண்டா. இவருக்கு இடையில நினைவு வந்துச்சு பிஸ்மில்லா சொல்ல இல்லைன்னு, இவர் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிருன்னு சொன்னாரு. ஷைத்தான் திண்டதெல்லாம் கக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னார். திண்டதெல்லாம் கக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னார். ஆக எதுல பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் ஓதப்படலையோ அது ஷைத்தானுடைய சாப்பாடாக இருக்குது. இப்ப ஷைத்தான் சொன்னான் எனக்கு ஒரு ட்ரிங்க் கொண்டு வேணும். அல்லாஹ் சொன்னா சாராயம் ஓண்ட ட்ரிங்க். சாராயம் இருக்குது, எதெல்லாம் இன்டாக்சிகேட் பண்ணுமோ அதெல்லாம் ஓண்ட ட்ரிங்காக இருக்குது. ஷைத்தான் சொன்னான் எனக்கு ஒரு முஅத்தின் வேணும், அழைப்பாளர் ஆளர் ஒருத்தர் வேணும். அல்லாஹ் சொன்னான் மியூசிக் ஓண்ட கால், மியூசிக் ஓண்ட கால். பாருங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பங் பங் சத்தம் கேட்டா எல்லாரும் டக்குன்னு அங்கிட்டு திரும்பிடுவோம். சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பாரு, இப்படித்தான் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு போறாரு. என்ன காலாட்டுறீங்கன்னு கேட்டா அதே போல கொஞ்ச நேரத்துல பார்த்தா வருவா. ஏன் அங்க தாளம் இங்க தாளம் போட வைக்கும். அல்லாஹ் சொன்னான் ஓண்ட முஅத்தின் மியூசிக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் கினாஉ யுன்பித்து நிஃபாக ஃபில் கல்பி கமா யுன்பித்து மாஉ ஸரஅ. எப்படி தண்ணி புற்பூண்டுகளை பூமியில முளைக்க வைக்குதோ இதே போல மியூசிக் இருக்குது உங்களோட உள்ளத்துல முனாஃபிக்தனம், ஹிப்போக்ரஸியை உண்டாக்கும்னு சொன்னாங்க. யாரெல்லாம் மியூசிக் கேட்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் முனாஃபிக்தனத்தை உருவாக்கிடுவார். அன்பான சகோதரர்களே, இப்ப கேட்டான் எனக்கு ஒரு குரானத்தா. அல்லாஹ் சொன்னான் உனக்குண்டான குரான் என்ன தெரியுமா? இந்த எரோட்டிக் சாங்ஸ். இதுதான் உனக்கு நான் கொடுத்திக்கிற குரான். இன்னைக்கு அப்படித்தானே, அங்கிட்டால மியூசிக் இங்கிட்டால பாட்டு ரெண்டும் சேர்ந்தா ஆள் காலி. பாருங்க பார்ப்போம், வாலிபர்கள் இருந்து கிழவன் முட்டு, வாலிபர்கள் இருந்து கிழவன் முட்டு எல்லாரும் பிளக் பண்ணி கொண்டு தான் வைக்கிற. ரெண்டு பக்கத்துல அடிச்சு அடிச்சு ஒரு வாரம் எடுத்து அது இடுப்புல அடிச்சு, அதுக்கு ஒவ்வொரு பேர் அது MP3ன்றாங்க, 53, அப்ப MP4. இன்னும் கொஞ்ச நாள் போனா எந்தெந்த MP மார் வந்து இடுப்புல உட்காருவாங்களோ தெரியாது. இன்னைக்கு அவங்களோட கடைக்கு போயிட்டு இருந்தோம், அதுல ஒரு ஹெட்போன் உண்டு, ப்ளூடூத் உண்டு. ஸோ மியூசிக்கு பெஸ்ட், மியூசிக்கு பெஸ்ட் அடிக்கும். நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். இதையும் அடிச்சு கொண்டு போனா ரோட்ல போயிட்டு இடி போட்டு செத்தாலும் வருவாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்தது அந்த கால், மியூசிக், அந்த குரான், அது அந்த எரோட்டிக் சாங்ஸ். இப்ப ஷைத்தான் சொன்னான் யா அல்லாஹ் எனக்கு ஒரு எழுத்து தான், எழுத்து லெட்டர்ஸ். அல்லாஹ் சொன்னான் டட்டூஸ் ஓன் லெட்டர்ஸ். இன்றைக்கு எங்க டட்டூ அடிக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. முந்தி வேணும்பா கையில அடிச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப எப்படின்னு சொன்னா இடுப்புல அடிச்சு அது எங்கெங்கெல்லாம் இறங்கி தொப்பு ரவுனுக்கும் வந்து வாயு ரவுனுக்கும் வந்து கொஞ்ச நாள் போனா இப்ப கொஞ்சம் பேர் எப்படின்னு சொன்னா கின்னஸ் புக் எடுத்து பார்த்தா சில பேருக்கு உடுப்பே தேவையில்லை, முழு உடம்புலையும் டட்டு. இது ஷைத்தானுடைய எழுத்து, ஷைத்தானுடைய எழுத்து தான் இந்த டட்டூஸ். இன்னும் கேட்டான் எனக்கு ஒரு ஹதீஸ், நாங்க இப்ப ஹதீஸ் சொல்றத போல எனக்கு ஒரு ஹதீஸத்தா. அல்லாஹ் சொன்னான் பொய்த்தான் உண்ட ஹதீஸ், பொய்.
இது இன்றைக்கு சர்வசாதாரணமா எங்களுக்கு மத்தியில் இருக்கு. தேவையில்லாத்துக்கும் பொய்யதான் சொல்றது. தேவைக்கு சொல்றாரு, அதை விடுதலை. தேவையில்லாத்துக்கும் பொய்யதான் சொல்றாரு. வாயை திறந்தா ஃபர்ஸ்ட் வேர்ட் பொய்த்தான் வெளியதா. இன்னும் சொன்னான், யா அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்ட, இப்ப எனக்கு ஒரு ஹண்டிங் வெப்பன் உண்டுதான். எனக்கு ஹண்ட் பண்றதுக்கு ஏன்னா எனக்கு ஹண்ட் பண்றதுக்கு வெப்பன் உண்டுதான். தாய்மார்கள் யாரும் கோபிச்சு கொள்ளக்கூடாது. இதை கேட்டான் அல்லாஹ் சொன்னான், பெண்கள் தான் ஓண்ட ஹண்டிங் வெப்பன் கொடுத்தான் அல்லாஹ். ஷைத்தானுக்கு அல்லாஹ் 30 கோடி வஸ்துக்களை காட்டினான். 30 கோடி வஸ்துக்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மீன் எடுத்துக்கொண்டா மீன் எல்லாம் சேர்த்து அது எத்தனை ஜாதி இருக்குதோ அதெல்லாம் உண்டு ஒரு கேட்டகரி. இப்படி 30 கோடி காட்டினான் அல்லாஹ். காட்டினதுல ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய உருவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டான். இது மட்டும் போதும் அல்ல, இந்த ஹண்டிங் வெப்பனுக்கு இது மட்டும் போதும். எந்த அளவுக்கு இதுல ஷைத்தான் நல்லா இருக்கிறான்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் ஹாரூத் மாரூத் சொல்லக்கூடிய 2 மலக்குமார், இவங்களும் இதுல மாட்டிக்கொண்டான். ஹாரூத் மாரூத் சொல்ற 2 மலக்குமாரையும் இந்த ஷைத்தான் வழிகேட்டுல கொண்டு போனான். ஒரு பெண்ணுக்காக வேண்டி சாராயம் குடிச்சு கொலை செஞ்சு அந்த கொலையை மறைச்சு இந்த ஹாரூத்தும் மாரூத்தும் மாட்டிக்கொண்டாங்க. இன்றைக்கும் கூட அந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பபிலான் நாங்க சொல்றோமே, இந்த இடத்துல அவங்க 2 பேரையும் தொங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்டா, நீங்க 2 மலக்குமார்கள்ட்டையும் ஆகிரத்துடைய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வேணுமா, துனியாவுடைய பனிஷ்மெண்ட் வேணுமா? சொல்றாங்க, அல்லாஹ் ஆகிரத்துடைய பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தாங்கலாம், துனியாவுடைய பனிஷ்மெண்ட் நல்லம் கொடுக்கப்பட்டு வச்சிருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, ஷைத்தான் எங்களை இந்த அளவுக்கு வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியா நாளைய கியாமத்து நாள் கிட்ட வரும் பொழுது என்ன செய்வான்? அல்லாஹ் உலகத்துக்கு இதுவரைக்கும் இறக்காத 70,000 அதாபுடைய மலக்குமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்குவான், ஷைத்தான் ரூஹ் எடுக்கிறதுக்கு. இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் பூமிக்கு இறக்குவான், ஷைத்தான் ரூஹ் அல்லாஹ் எடுக்கிறதுக்காக. இந்த மலக்குமார் எப்படின்னு சொன்னா, அவங்களோட கையில இருக்கிற சாட்டையால அடிப்பாங்க, ஷைத்தான் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளுக்கும் அந்த சாட்டை போகும். போறதுக்கு பின்னால அது முள்ளு மாதிரி விரியும். இந்த மலக்குமார்கள் அந்த சாட்டையை அப்படியே இழுத்து வெளியே கெடுப்பாங்க. இவ்வளவு வேதனையோடையும் ஷைத்தான் ஓடுவான். ஓடி கடைசியில போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே சஜிதால விழுந்துருவான். விழுந்துட்டு தான் எழுந்து பார்த்தா ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபராக இருக்கு. அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். இப்ப இருந்தாலும் நீ சஜிதா செஞ்சா அவனுக்கு மன்னிப்பி. ஷைத்தான் சொல்லுவான், இவ்வளவு காலம் இருந்துட்டு இது என்ன இப்பவும் செய்ய மாட்டேன். ஒரு மனுஷன் பெருமை இருக்குது, அவனை நரகத்துல கொண்டு போயிட்டு சேர்த்து. பெருமை அவனை நரகத்துல கொண்டு போயிட்டு சேர்த்து. இப்ப அவன் ரூஹ கையில் எடுக்கப்படும், கியாமத்து வரும். கியாமத்துக்கு பின்னால எல்லாரையும் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அனுப்புவான். நரகத்துல எல்லாரும் போனதுக்கு போறோம். இப்படி ஒரு ஸ்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேஜ்ல மெயின் ஆக்டரா ஷைத்தான் தான் நிற்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் இப்ராஹிம்ல 18வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 32வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கால ஷைத்தானு லம்மா குலியல் அம்ர். எல்லாம் முடிஞ்சு நரகத்துக்கு உண்டானவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிட்டுருவாங்க, சொர்க்கத்துக்கு உண்டானவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டுருவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஷைத்தான் இருப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக். ஷைத்தான் சொல்லுவான் அந்த ஸ்டேஜ்ல இருந்து, அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் உண்மை. வஅதுக்கும் ஃபஅக்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எல்லாம் சொன்னேன், ஆனா அதுக்கு நான் மாற்றம் செஞ்சுட்டேன். வமா கானலி அலைக்கும் சுல்தான், நீங்க இப்ப எனக்கு ஏசாதுங்க. ஃபலா தலூமுனி லூமு அன்ஃபுஸக்கும், நீங்க எனக்கு ஏசாதுங்க. நான் உங்களுக்கு இப்படி செய்ய வேணாம் அப்படி செய்ய வேணாம்னு சொல்லல. பள்ளிக்கு 100 ரூபாய் கேட்கிறாங்க, நான் என்ன வந்து சொன்னேன், நாளைக்கு கொடுப்போம். கொடுக்க வேணாண்டா சொன்னேன், இல்ல நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு வந்தன நாளைக்கு கொடுப்போம், நாளைக்கு வந்தன நாளைக்கு கொடுப்போம். இப்ப ஒரு வருஷமா நாளைக்கு கொடுப்போம்னு வருஷம் போயிட்டு இருச்சு. வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி நாளைக்கு கொடுப்போமே,
நாளைக்கு இவருடைய மவுத்து வந்துடும், இவர் அந்த 100 ரூபாவை கொடுக்க மாட்டார். ஷைத்தான் சொல்வான், நான் உங்களுக்கு செய்ய வேணான்னு சொல்ல இல்ல, இப்ப வேணான்னு தான் சொல்ல. அதை சுட்டிக்கு நீங்க எனக்கு ஏசாதுங்க, லூமு அன்ஃபுசக்கும், நீங்க உங்களுக்கு ஏசிக்கோங்க, நீங்க உங்களுக்கு ஏசிக்கோங்க. அல்லாஹ் சொல்றான், இது இந்த கட்டத்துல தான் மக்களுக்கு நரகத்துடைய வேதனையை விட பெரிய வேதனையாக இருக்கு. நரகத்துடைய வேதனையை விட பெரிய வேதனையாக இருக்கும். இப்படியான ஒரு கட்டத்தை அல்லாஹ் அந்த நரகத்திற்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்குது. ஆனா நேரம் இடம் கொடுப்பதில்லை. விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நாங்க எப்படி இருக்க வேண்டியவங்க, எப்படி வாழ வேண்டியவங்க, இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எதிரியை நாங்க நல்லா விளங்கி கொள்ளும். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் எதிரி இருக்கிறாங்களே, இவங்களை அசஸ் பண்ற, இவருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது, இப்படி டெக்னாலஜி இருக்குது, இவர்கிட்ட அட்டமிக் பவர் இப்படி இருக்குது, அசஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, இவருக்கு இப்படி எங்களுக்கு அடிக்கணும், அதுக்கு நாங்க எப்படி அதை நாங்க அந்த இதுல இருந்து மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு எங்களோட டிஃபென்ஸ் எப்படி இருக்கணும். அப்ப டிஃபென்ஸை நாங்க பில்ட் பண்றோம். அல்லாஹ் ஷைத்தாக சொல்லி காட்டுறான், இப்படி எல்லாம் வருவான், இப்படி எல்லாம் செய்வான். இப்ப நாங்க டிஃபென்ஸை எப்படி பில்ட் பண்ண போறோம்? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்போம். ஷைத்தானுக்கு வழிபடாம அல்லாவுக்கு வழிபடக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஷைத்தானை விலகி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான், அவனை பகிரங்கமான எதிரியாகவே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. யா அல்லாஹ் ஷைத்தான் எங்களை விட பலசாலியாக இருக்கிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஷைத்தான் எல்லா சூழ்ச்சிகளையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த ஷைத்தானை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களை காப்பாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில மாட்டி ஹிதாயத் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களை எல்லாம் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுவித்து அவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஒருதரமான நபியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.